ராதாகிருஷ்ணா. இன்னைக்கு ரத சப்தமி. ரத சப்தமி சூரியனுக்கு உகந்த நாள்னு நம்ம சொல்கிறோம். பட் how many of you know that this traces back to the history of Mahabharata? தை மாதம் 1ஆம் தேதி உத்தராயணம் ஆரம்பிச்சதுன்னு சொன்னாலும் 7வது நாள், அதாவது சப்தமி திதி அன்னைக்கு தான் சூரியன் வந்து அவருடைய ரதத்தை நார்த் ஈஸ்ட் டிரெக்ஷன்ல வந்து கொண்டு போறாருன்னு சொல்றார். அதனால தான் ரத சப்தமி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேர் வந்தது. அதனால இது சூரியனுக்கு உகந்த நாள். ஆனா பீஷ்மருடைய கதை இதுல ரிலேட் ஆயிருக்கு. போர்ல பீஷ்மரை அம்பு படுக்கையில படுக்க வச்சிருந்தா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பீஷ்மருக்கு இச்சா மிருத்யுன்னு சொல்லிட்டு ஒரு வரம் இருந்தது. அவ அப்பா சாந்தனு அவருக்கு கொடுத்த வரம். அது என்னன்னா, அவர் நினைக்கும் போது மனசார அவர் வந்து உயிரை இழந்துக்கலாம், விட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த வரம். ஆனா அவரால் நிம்மதியா போக முடியல. அது என்னன்னு சொல்லிட்டு வியாசர்கிட்ட அவர் பேசிட்டு இருக்கும்போது தான் வருத்தப்படுறார். பேசிட்டு இருக்கும்போது வியாசர் சொல்றார் பீஷ்மர்கிட்ட, பீஷ்மா, நீ வந்து தப்பே பண்ணாதவனா இருக்கலாம், நெறி தவறாதவனாக இருக்கலாம் இத்தனை நாளா. ஆனா உன் கண் முன்னாடி ஒரு தப்பு நடக்கிறதுங்கும் போது அதை நீ தட்டி கேட்காம இருந்தாலும் அதுவும் ஒரு பாவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வியாசர் சொன்னதுக்கு அப்புறம் அப்பதான் பீஷ்மர் ரியலைஸ் பண்றாரு, ஓஹோ, அன்னைக்கு துச்சாதனன் திரௌபதியோடைய துணியை இழுக்கும்போது திரௌபதி கிருஷ்ணான்னு அலறினப்போ எனக்கு வந்து அது காதுல கேட்டும், என்னால் கண்ணால் பார்த்தும், என்னால் வந்து கைகள் நன்னா இருந்தாலும் கால்கள் நன்னா இருந்தாலும் என்னுடைய புத்தி நன்னா வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் இதை எல்லாத்தையுமே நான் வந்து செயல்படுத்தாமல் அவளை இன்னைக்கு கஷ்டப்படுறதை நான் வந்து அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தேனே, ஒரு பிதாமகளாக இருந்து நான் அந்த இடத்துல நெறி தவறிட்டேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த பாவத்துக்கு எல்லாத்துக்கும் பிராயச்சித்தமே இல்லையே வியாசரே, நீ வந்து சூரியனுடைய கதிர்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து என்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் பஸ்மம் ஆக்கிடு, அதுதான் இதுக்குள்ள பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அப்பதான் வியாசர் சொல்றார், எவன் ஒருவன் தாம் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிறத மனசார ரியலைஸ் பண்றாரோ அப்பவே அவ வந்து மோட்சத்துக்கான பாதையை தேடி போறான்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படின்னு சொல்றார். அவர் என்ன சொல்றார், எருக்கன் இலை வந்து சூரியனுடைய கதிர்களுக்கு சமம், அதனால அந்த எருக்கன் இலையை வச்சு உன்னுடைய உடல் எல்லாத்தையும் நான் அலங்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்படியே பீஷ்மர் வந்து தியானத்துக்கு போய் தன்னுடைய உயிரையும் மாய்த்து விடுகிறார். இதுவும் ரத சப்தமி அன்னைக்கு தான் நடக்கிறது சப்தமி. ஆனா தர்மருக்கு ஒரு வருத்தம். என்னதான் இருந்தாலும் பிதாமகர் இல்லையா, தங்களை வளர்த்தவர். அதனால அவருக்கு என்ன வருத்தம்னா, அவருக்கு பித்ரு காரியம் யாரு பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு வியாசர்கிட்ட அவர் வருத்தப்படுறார். அப்போ வியாசர் சொல்றார், பீஷ்மர் ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி, விச் மீன்ஸ் சுத்த பிரம்மச்சாரி. ஸோ அவ வந்து சுத்த பிரம்மச்சாரியா இருந்தானா தேர் ஆல்ரெடி டுவர்ட்ஸ் த பாத் ஆஃப் சால்வேஷன், மோட்சத்தை தேடி அவளே போறா. அதனால அவளுக்கு பித்ருகாரியம் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. என்ன இருந்தாலும் பீஷ்மர் பிதாமகர் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். புராணங்கள்ல நெறி தவறாதவர். அவரை செலிப்ரேட் பண்ற வகையில இன்னைக்கு பாரத கண்டமே அவருக்காக தர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். அதனாலதான் என்ன பண்றோம், எருக்க அலையில அரிசியை வச்சுட்டு ஆம்பளை எல்லாம் அர்க்கியம் விடுறா, லேடிஸ் எல்லாம் எருக்க அலையில மஞ்சளை வச்சுட்டு குளிக்கிறா. இன்னைக்கு வந்து அந்த எருக்க நிலை வந்து சூரியனுடைய கதிர்களுக்கு சமம்னு சொல்றோம் இல்லையா, அதனாலதான் வந்து உடம்புல வச்சு குளிக்கும்போது உடம்புல உள்ள பிரச்சனைகள்லாம் வந்து இன்னைக்கு குறையும் அப்படிங்கிற ஒரு பிலீஃபும் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கதையெல்லாம் எங்கள் பாட்டி சொல்லி தான் எனக்கு தெரியும். ரத சப்தமினால பீஷ்மரோடு ரிலேட் பண்ணதுன்னு சொல்லிட்டு சொல்லுவா. அது என்னங்கிறத சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து நான் படித்து நான் உங்களுக்கு இந்த கதையை இன்னைக்கு சொல்லியிருக்கேன். சின்ஸ் மெனி ஆஃப் யூ ஆஸ்க் மீ டு போஸ்ட் த வீடியோ, அவ்வளோதான். ஸோ ஏதாவது தப்பு இருந்தாலும் என்ன மன்னிச்சுக்கோங்க, என்ன கரெக்ட் பண்ணுவோம் காமெண்ட்ஸில். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இன்னைக்கு ஆய்க்குடி வந்திருக்கேன். இப்போ பார்த்தேன்னாக்கா நான் கன்னியாகுளம் போட்டிருக்கேன். எங்கள் ஊரில் யூஸ்வலாகவே ஃபெஸ்டிவல்ஸுக்கு வந்து கன்னியாகுளம் தான் போடுவோம். மணக்கோலம், படிக்கோலம், இப்படி வேணால் நீங்கள் சொல்லிக்கோங்க. இன்னைக்கு வந்து இந்த ரத கோலம் தான் போட்டிருக்கோம். இது வந்து சூரியன் வந்து நார்த் டுவர்ட்ஸ் நார்த் போகிறார் அப்படிங்கிறதுனால அந்த சப்பரம் வந்து நார்த் ஃபேஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம். கொடியும் நார்த் சைட் பறக்கிற மாதிரி போட்டிருக்கோம். இது சவுத்து. இப்போ எல்லாரும் ஆண்களையும் நீங்கள் பார்த்துருந்தாக்கா அவாத்துலேயும் வந்து இன்னைக்கு ரத கோலம் தான் போட்டிருப்பேன். கோவில் வாசலில் அப்படியே அந்த மாமியாட்டில், என்னோட மாமா ஆட்டில் அப்படியே வரிசையாக பார்த்துருந்தாக்கா எல்லாருமே இந்த ரத கோலம் தான் போட்டிருக்காங்க. எல்லா ஆட்லையும் இந்த ரத கோலம் தான் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச ரத சப்தமியோட ஸ்பெஷாலிட்டி. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சது, நான் ஏதாவது விட்டு போயிருந்ததுன்னா காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ராதாகிருஷ்ணன்.